அரசன், மருத்துவன், வழக்கறிஞன் இவர்களெல்லாம் யார்? எதற்காக இவர்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள்? மிக முக்கியமான விஷயம் சார். நான் பழைய ஆள், உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறேன். அரசன் என்பவன் தலைவன். அந்த காலத்திலே சத்திரியன், சூத்திரன், பிராமணன் அந்த எல்லாம் பிரித்தாங்க அருணாச்சல தர்மம். இந்த அரசன் என்பது அவனால் தான் பாதுகாக்க முடியும். சூத்திரன், வைசிகன், கல்வி அந்தவங்களெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை சம்பவம்னா பாதுகாக்கக்கூடியவன் அரசன் தான். அவன்கிட்ட தான் பிரச்சனை போவான், அவன் தான் தேதி வைப்பான். மொத்தத்தில் அவன் மக்களுக்காக உதவி செய்பவன் அரசன். அரசன் என்றால் தலைவன் என்று பேர். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவனும் தலைவன், இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவனும் தலைவன். எனவே தான் அரசியல், அங்கவியல், ஒளிவியல்னு வள்ளுவர் பிரித்தார். அரசன் என்பவன் அந்த தன் நாட்டு குடிமக்களை பாதுகாக்கக்கூடியவன் அரசன். அடுத்து மருத்துவன்னு பிரித்தாங்க, டாக்டர். இந்த மருத்துவனுடைய வேலை என்ன தெரியுமா? நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஒரு மனிதனுக்கு வியாதி என்று வந்துவிட்டால், பாமர மக்கள் விவசாயம் பண்ணுவானோ, பொருளை உற்பத்தி செய்வானோ, விற்பனை, இவனுக்கு வியாதி வந்துட்டால் என்ன மருந்துன்னு போட தெரியாது. அந்த மருந்து விஞ்ஞானபூர்வமாக மருந்தை கண்டுபிடித்து அவனுக்கு அந்த வியாதி வராமல் தடுப்பதற்காக, பொதுவாக இந்த உலக மக்கள் வாழ்வதற்காக அவன் உதவி செய்ய வேண்டும். அவன் மருத்துவன். இவர் 2 பேருக்குமே மதிப்பு மக்களிடையே இருந்தது. 3ஆவது விஷயம் வராமல் வழக்கறிஞர், லாயர் எல்லாம் சொல்கிறோமே, இவனுக்கு என்ன வேலை? ஒரு சூத்திரன் விவசாயம் பண்ணுறான், வைசிகன் விற்பனை செய்வான், பிராமணன் அரசன். ஏதோ ஒரு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, இதை சட்டம் ஒழுங்கு என்னான்னு தெரியாமல் அடிச்சுக்கணும், கொலை பண்ணிக்கணும். அந்த காலத்தில் நடந்தது, இந்த காலத்தில் நடந்தது. இதை தீர்த்து வைப்பது, உண்மையான பிரச்சனை என்ன, உண்மையான தண்டனை என்ன, யார் தவறு செய்தார்கள், இதெல்லாம் படிக்கிறதுக்கு லாயர், வக்கீல். இந்த 3 துறையுமே அரசன் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு மருத்துவன் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், எந்தவித வியாதியும் வராமல். வழக்கறிஞன் அவர்களுக்குள்ளே வரும் பிரச்சனைகளை எது நியாயம், தர்மம் என்று எடுத்து பேசி அவளுக்கு தர்மத்தை வழங்க வேண்டும். இதுக்காக அமைக்கப்பட்டது இந்த 3 விஷயம். இன்னைக்கு அரசன், தலைவன், முதலமைச்சர் எல்லாருமே காசு பணம் சேர்க்க, கொள்ளடிக்க, சம்பாதிக்க. டாக்டர் ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் ஒரு முட்டையாக பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு 50,000 டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கான வழி. லாயர் கொலை பண்ணியா உன்னை காப்பாற்றுற 50 லட்ச ரூபா தெரியா லாயர். இது 3 பேருமே செல்வத்தை சேர்ப்பதற்காக படிக்கிற கல்வியாக மாறிவிட்டது தற்காலம். இது உலக சமுதாயத்தின் சீர்கேடு. ஏன்